வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் அக்கட்சியின் விருப்ப மனுக்களை வாங்கி விண்ணப்பித்து வருகிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாத நிலையில் விருப்ப மனுக்களை வாங்க அக்கட்சியினர் ஆர்வம் காட்ட என்ன காரணம்? இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் சொல்வது என்ன என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. பொது தொகுதிக்கு போட்டியிட 20,000 ரூபாய் கட்டணமும், தனி தொகுதிக்கு போட்டியிட 15,000 ரூபாய் கட்டணமும் செலுத்தி விருப்ப மனு விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும் வெற்றி பெறும் நம்பிக்கையோடும், நிச்சயமாக தலைமை கழகம் விருப்பப்படின் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த விருப்ப மனு பெற வந்திருக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலும் எங்களது அதிமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடும், எங்களது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்களின் அடிப்படையில் நிச்சயமாக எங்களுக்கு பொதுமக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த விருப்ப மனு பெற வந்திருக்கிறேன். அதிமுகவின் கூட்டணி இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. எந்தெந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற உள்ளன என்று முடிவாகவில்லை. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக தற்போது அந்த கூட்டணியில் இல்லை. பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வருவது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. புதுச்சேரி உட்பட 40 மக்களவை தொகுதிக்கும் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்படுகின்றன. கூட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ் அவ்வளவுதான், ஒரு கூடுதல் அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கென்று ஒரு தனி அடையாளம் இருக்கு. 2016 நிரூபிச்சிருக்கோம். அதே போல 1977 காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்காக நீங்க ஹெட்லைன்ஸ் போட்டுறாதீங்க, ஜெயக்குமார் இந்த மாதிரி சொன்னார்ன்றதுனால யாரும் கூட்டணி வரலன்னு. ஆனா தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் இருக்குல்ல. விருப்ப மனுக்களை வாங்க முதல் நாளிலேயே நூற்றுக்கணக்கானோர் ஆர்வம் காட்டினர். அதிமுக சார்பில் தென் சென்னையில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் விருப்ப மனு பெற்றுள்ளார். முன்னாள் அமைச்சரின் மகன் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு பெற்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு இது வாரிசு வகையில் வராது என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சீட்டு கொடுக்கறதுல போரில்ல, தலைமை பொறுப்பு. திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர்? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னால உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க. அது வாரிசா வராது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள், தொண்டர்கள் அதிமுக சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை வாங்க குவிந்திருந்தனர். அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் மார்ச் 1ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.